அல்லாமா ஷேக் யூசுப் அல் கர்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை ஒரு சமூக மதம் என்று கூறுவார்கள். அல் இஸ்லாம் தீன் இஜ்திமாஇ. இஸ்லாம் என்பது ஒரு சோசியல் ரிலீஜியன். அதன் அடிப்படையில் தான் கூட்டு தொழுகை, ஜமாஅத் தொழுகை ஷரியத்தாக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுடைய கரம் ஒரு ஜமாஅத்தின் மீது இருக்கிறது, ஒரு கூட்டமைப்பின் மீது இருக்கின்றது என்று கூறுவார்கள். அதன் அடிப்படையில் தான் நபி அவர்கள் கூறுவார்கள், அஷைத்தான் மஅல் வாஹித். ஷைத்தான் என்பவன் தனி மனிதரோடு இருக்கின்றான். இரண்டு மனிதர்கள் இருக்கும் இடத்தில் ஷைத்தான் தூரமாகின்றான் என்பதாக கூறுவார்கள். இதன் அடிப்படையில் தான் ஒரு ஒரு ஓனா என்பது தனித்திருக்கக்கூடிய ஆட்டையே வேட்டையாடுகின்றது என்றும் நபி அவர்கள் கூறி காட்டுவார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தனிமையை விரும்புகின்றானோ அவன் சுயநலமிக்கவனாகவே அவன் மாறிவிடுகின்றான். சுயநலம் என்பது இஸ்லாம் எனும் பொதுநலத்திற்கு மிகவும் விரோதமாக இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.